ஃப்ரெஷ்ஷான கிரேப்ஸை வச்சு நம்ம குச்சி ஐஸ் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேப்ஸ் எல்லாம் உதிர்த்து எடுத்துக்கலாம். எல்லாம் உதிர்த்து எடுத்துட்டோம். அதை வாஷ் பண்ண போதும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணியிருக்க கிரேப்ஸ் எல்லாம் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை வேண்டாம்னா நீங்கள் ஹனி வேணால் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கிரேப்ஸை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த கிரேப்ஸ்ன்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு கிரேப்ஸாக இருந்தாலும் பண்ணலாம். இது பன்னீர் கிரேப்ஸ்ன்றதுனால நான் விதை இருக்கிறதுனால அரைச்சி எடுத்துக்கிட்டேன். விதை இல்லாத கிரேப்ஸ் இருந்தால் நீங்கள் பல்ப்பையும் அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 4 கிலோ கிரேப்ஸுக்கு நமக்கு இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு. இதை நம்ம 4 கிலோ கிரேப்ஸில் நமக்கு இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு. இதை ஐஸ் மோல்டில் ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சிடலாம். ஸ்டிக்கை போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். எட்டு ஹவர் ஆயிடுச்சு. ஃப்ரீஸ்லேருந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 செகண்ட் வைக்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க.